பெருமாள் பிரம்மதேவருக்கு குருவா இருந்து உபதேசம் செஞ்ச ஸ்தலம் திருக்குருகூர். ஆதியிலேயே தோன்றிய நாதன்கிறதால இங்கே இருக்க பெருமாளுக்கு பேர் ஆதிநாதன். ராமாயண காலத்தில் ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக லக்ஷ்மணன் இங்கே 7 கிளைகள் கொண்ட புளிய மரமாக திருப்புளி ஆழ்வாராக இருக்கார். இந்த புளிய மரம் பூக்கும் காய்க்கும், ஆனால் பழுக்காது. இரவு நேரத்தில் இதோட இலைகள் மூடாமல் விரிஞ்சிருக்கிறதால இதை உறங்கா புளின்னு சொல்கிறது உண்டு. நம்மாழ்வார் பிறந்ததும் அசைவே இல்லாமல் இருந்ததுனால அவங்க அம்மா அப்பா அந்த குழந்தையை தூக்கிட்டு ஆதிநாத பெருமாள் கோயிலுக்கு வந்தாங்க. இங்கே வந்ததும் அந்த குழந்தை தவழ்ந்து போய் அந்த புளிய மரத்தில் ஒரு பொந்தில் பத்மாசனத்தில் யோக நிலையிலேயே 16 வருஷங்கள் இருந்தது. வட தேசத்தில் யாத்திரை போயிருந்த மதுரகவியாழ்வாரை இங்கிருந்து தோன்றின ஒளி ஈர்க்க அவர் இங்கே வந்து பொந்தில் யோக நிலையில் இருந்த நம்மாழ்வாரை பார்த்து, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு கேட்க, அதுக்கு நம்மாழ்வார் அத்தை தின்று அங்கே கிடக்கும்னு சொன்னார். செத்ததன் வயிற்றில் சிறியது புகுந்தாளுங்கிறது புதுசாக பிறப்பெடுக்க போகிற உடலுக்குள்ளே புக போகிற ஆத்மாவை குறிக்கும். அந்த உயிர் உலக வாழ்க்கையில் மயங்கி இருந்தால் கர்மா தீர வர அங்கேயே சுற்றிட்டு இருக்கும். இல்லை அந்த ஆத்மா ஒரு குரு கிட்ட இருந்த ஆன்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உள்ளதாக இருந்தால் அந்த ஆர்வம் தீர வர அவர் கூடவே இருந்து ஞானத்தை அடையும். இல்லை அந்த ஆன்மா இறைவன் மேலே மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்தால் அவர் திருவடிகளை பற்றி அங்கேயே இருக்கும். இப்படி பல அர்த்தங்கள் உள்ள பதிலை கேட்ட உடனே மதுரகவியாழ்வார் வயசில் மூத்தவராக இருந்தாலும் 16 வயசு இளைஞனாக இருந்த நம்மாழ்வார்கிட்ட சீடனாக சேர்ந்தார். அது வர யோக நிலையில் இருந்த நம்மாழ்வார் மதுரகவியாழ்வார் கேள்விக்கு பதில் சொன்ன அந்த 16 வயசுலேருந்து 32 வயசு வரை திருவாய்மொழி, திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தது எல்லாத்தையும் தமிழில் திவ்ய பிரபந்தங்களாக பாடி அருளினார். இது எல்லாத்தையும் ஓலைச்சுவடிகளில் குறிப்பெடுத்தார் மதுரகவியாழ்வார். தன்னோட 32வது வயசில் தான் பிறப்பெடுத்த வேலை முடிஞ்சதும் பரமபதம் போக தயாரானார் நம்மாழ்வார். அதை கேட்ட மதுரகவியாழ்வார் துக்கத்தில் ஆழ்ந்தார். மதுரகவியாழ்வாரும் அவரோட வேலை முடிஞ்சு தன்னோட வந்து சேர்ற நேரம் வர அவருக்கு துணையாக தன்னை மாதிரியே ஒன்றை தர தீர்மானித்தார் நம்மாழ்வார். மதுரகவியாழ்வார்கிட்ட தாமிரபரணி ஆற்று நீரை இப்போவே காய்ச்சுங்க, என்ன மாதிரி ஒன்று உருவாகும்னு சொன்னார். மதுரகவியாழ்வாரும் தாமிரபரணி தண்ணியை காய்ச்சினார். செதுக்கியும் செதுக்காத மாதிரி, கையால் பிடிச்ச சில மாதிரி, கூர்மையும் கூர்மை இல்லாத மாதிரியும், அஞ்சலி ஹஸ்தத்தோட அதாவது கையெடுத்து கும்பிடுற மாதிரி சாதாரண மனுஷ உருவம் உருவாச்சு. அது நம்மாழ்வார் மாதிரி இல்லையேன்னு கேட்டார். அதுக்கு நம்மாழ்வார், ஆமாம், அவர் எல்லாருக்கும் நம்மளை எடுத்துட்டு போய் சேர்க்கிறவர். இனி வர்ற காலத்தில் தோன்ற போகிற உடையவர் இவர்தான். நீங்களும் நானும் செய்யாததெல்லாம் இவர் செய்ய போகிறார். சாதி பாகுபாட்டை நீக்கி எல்லாரையும் அரங்கன்கிட்ட சேர்க்க போகிறார். இந்த உருவத்தை வழி வழியாக அடுத்த தலைமுறைக்கிட்ட சேர்த்துடுங்கன்னு சொன்னார். அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்ட மதுரகவிகள் நம்மாழ்வார் உபதேசம் செய்கிற மாதிரி ஒரு உருவத்தையும் தந்தரலணும்னு கேட்டார். திரும்பியும் தாமிரபரணி ஆற்று தண்ணியை காய்ச்ச சொன்னார் நம்மாழ்வார். மதுரகவியாழ்வார் விரும்பின வடிவில் நம்மாழ்வார் சிலை உருவாச்சு. அப்படி அன்னைக்கு தாமிரபரணி தண்ணியை காய்ச்சி உருவான அந்த 2 சிலைகளையும் இன்னைக்கும் நம்ம ஆழ்வார் திருநகரியில் தரிசிக்கலாம்.